உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டு கேக்குறேன் ப்ளீஸ்ண்ணே, என் அண்ணனை விட்டுற சொல்லுங்கண்ணே. சொல்றேன் ரோசா. அர்ச்சனா, அந்த மதனை வெளியே விட்டுறாத, அவன் ஜெயில தான் இருக்கணும். அப்பதே அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கு. அண்ணே என்னண்ணே நீங்க திடீர்னு அர்ச்சனா பக்கம் சாஞ்சிட்டீங்க? நான் யார் பக்கமும் சாயல ரோசா. நியாயம், தர்மம், நீதி இது பக்கம்தான் சாஞ்சிருக்கேன். அர்ச்சனா, நீ உன் கடமை செய். அதுக்கு நான் எப்பவும் ஆதரவத்தையும் இருப்பேன். ஐயா பாக்கணுங்க. போமா உள்ள போ. சார் அடிக்காதீங்க சார். கஞ்சாயிப்பியா கஞ்சாயிப்பியா இல்ல சார். டேய் வாடா வாடா. ஐயா ஐயா வணக்கங்க ஐயா. இல்லம்மா பின்னாடியே வந்துட்டீங்களா? என் மச்சான் எங்க? என் மச்சானை வெளியே விட்டுருங்க ஐயா. அதெல்லாம் வெளியே விட முடியாதுமா. கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். வந்து தொந்தரவு பண்ணாதம்மா, கிளம்புமா. ஐயா ஐயா ஐயா, அதுதான் முடிஞ்சு போன விஷயமாச்சு, அதே திரும்பி ஆரம்பிக்கிறீங்க. எப்படிமா விட முடியும்? தப்பு பண்ணா எப்ப வேணாலும் கேஸ் தப்பு பண்ணவங்க மேல பாயுமா. தப்பே பண்ணாம வாழ பழகணும். உன் புருஷன் டாக்டர் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கும் துரோகம் பண்ண பாத்துருக்காரு. அவங்க கொடுத்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, வெளியே விடவே முடியாதுமா. கோர்ட்டுக்கு கொண்டு போயாச்சுன்னா எத்தனை வருஷம் தண்டனை கொடுப்பாங்கன்னே தெரியாது. தொந்தரவு பண்ணாம வீட்டுக்கு கிளம்புமா. ஐயோ ஐயா ஐயா, என் புருஷனை விட்டுருங்க ஐயா. ஐயா நான் ஒரு தடவை அவரை பார்க்கணுங்க ஐயா. ஐயா உங்க அழுகையை நிறுத்துமா. ஐயா தயவு செஞ்சு அவரை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க ஐயா. ஐயா உங்க கால்ல விழுந்து கேக்குறேங்க ஐயா. போ, அழாம போய் பாரு. போ. மச்சான் எங்கங்க ஐயா? அங்க இருக்கார் பாரு. போ. மச்சான் மச்சான். என்ன பூமிகா, என்ன பார்க்கவா வந்த? பேசாதீங்க மச்சான். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணாதீங்கன்னு நான் எவ்வளவு சொன்னேன், கேட்டீங்களா? என்னையே ஏமாத்தி அந்த சுப்ரியாவையும் ஏமாத்தி எதுக்கு மச்சான் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? நான் பொறுத்து பொறுத்து எவ்வளவுதான் போறது மச்சான். சரி இப்ப எதுக்கு வந்த? என் மனசு கேட்கல மச்சான். உங்களை பார்த்து பேசணும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். அதுக்காக தான் இங்க வந்தேன். பூமிகா, என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த லாக்கப்ல வச்சிருக்கிறது பெரிய அவமானமா இருக்கு. நான் பண்ண தப்புதான். ஆனா சுப்ரியா என்ன ஜெயிலுக்கு போக வச்சிட்டாலே. நீ கூட இந்த மாதிரி பண்ணல, ஆனா அவ இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டாலே. எல்லாரும் என்ன மாதிரி ஏமாத்தவங்களா இருப்பாங்களா மச்சான்? ஐயோ, எனக்கு இதை பார்த்தாலே அழுகையா வருது. என் கௌரவம் என்ன ஆகிறது? நீங்க தப்பு பண்ணீங்க, அதான் உங்களுக்கு இந்த நிலைமை. சுப்ரியா என்ன மன்னிக்க கூடாதா? நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன பாக்குற பூமிகா, நான் நிஜமா தப்பு பண்ண மாட்டேன். நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எப்படி மச்சான் நம்புறது? பூமிகா, நீ நம்பிதான் பூமிகா ஆகணும். இனிமே நான் உனக்கு துரோகமே பண்ண மாட்டேன். போதும், உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பட்டதெல்லாம் போதும். பூமிகா, சத்தியம் பூமிகா, இது நம்ம குழந்தை மேல சத்தியம். நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்றீங்களே, இதே குழந்தை அழுக்கதானே?
நீங்க தப்பான ஊசி போட முயற்சி பண்ணீங்க. ஐயோ பூமிகா, இங்க பார், நடந்ததை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடு. இங்க பார், உன் பார்வைக்கு நான் தப்பானவனாவே இருந்துட்டு போறேன். நான் எதுவுமே நல்லதே பண்ணலையா? அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு பூமிகா. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் பூமிகா. இனிமே நல்ல காரியம் மட்டும் தான் பண்ணுவேன். ப்ளீஸ் நீ என்ன நம்பு பூமிகா. இங்க பாரு, இனிமே நீ நினைச்ச மாதிரியே உன் கூட நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறேன். இது 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 என் அம்மா மேல சத்தியம். முதல்ல குழந்தை மேல சத்தியம் பண்ணீங்க, இப்ப அத்தை மேல சத்தியம் பண்றீங்களா? இதே அத்தை தானே நீங்க சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது கீழே விழுந்தாங்க, அவங்கள கண்டுக்காம தானே போனீங்க. இப்ப அவங்க மேல சத்தியம் பண்றீங்க. பூமிகா, இப்ப நீ என்ன குத்தி காட்டுறதுக்கு தான் இங்க வந்தியா? நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க, உள்ளே கிடந்து சாவுங்கன்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. கட்டின பொண்டாட்டிய என்ன நம்பலன்னா வேற யார் தான் என்ன நம்புவா? நான் இங்கே இருந்து சாகுறேன், ஜெயிலுக்கு போறேன், தூக்குல தொங்குறேன், அப்படியே செத்து தொலைறேன். மச்சான், இங்க பாரு, அதுக்கப்புறம் நீ உன் குழந்தைய சந்தோஷமா இருங்க. என் குழந்தைக்கு அப்பா இல்லாம, உனக்கு புருஷன் இல்லாம நான் போய் சேர்ந்துடுறேன். மச்சான், ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்றத நான் நம்புறேன் மச்சான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்க பாரு, எப்படியாவது நான் ஜெயில இருந்து வெளியே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ எப்படியாவது சுப்ரியாவை பார்க்கணும். சுப்ரியா கொடுத்த புகார வாபஸ் வாங்க சொல்லணும். மச்சான், சுப்ரியாவை நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு தானே உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்தவங்க கிட்டே போய் பேச முடியுமா? கேட்டு பாரு பூமிகா. முடியாதுன்னு சொன்னா அர்ச்சனாவை போய் பாரு. அர்ச்சனாவும் மறுத்துருவாங்கன்னு யோசிக்கிறியா? ஆமா மச்சான், அவங்க பெரிய கலெக்டர், கைது பண்ண உத்தரவு கொடுத்ததே அவங்க தானே. அவங்க எப்படி உங்களை வெளியே அனுப்ப ஒத்துக்குவாங்க? இங்க பாரு, எல்லாமே உன் கையில தான் இருக்கு பூமிகா. ப்ளீஸ் இங்க பாரு, எனக்கு நீதான் உதவி பண்ணும். என்னை எப்படியாவது வெளியே எடுத்துரு பூமிகா. நான் உனக்கு காலம்புற விசுவாசமா இருப்பேன். என்ன நம்பு பூமிகா. இங்க பாரு, உன் மேல சத்தியம் பூமிகா. என்ன நம்பு பூமிகா. மச்சான், நீங்க இப்படி கெஞ்சுறதும் கண்ணீர் விடுறதும் எனக்கு ரொம்ப மனசு தாங்கல மச்சான். நீங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்டாட்டினா எப்படியாவது உங்களை இங்க இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் மச்சான். நான் முயற்சி பண்றேன். நம்பிக்கையா இருங்க மச்சான். இதோ இப்ப வந்துடுறேன். ஐயா, புகார் கொடுத்தவங்களே வந்து புகார திரும்பி வாங்கினா நீங்க மச்சான விட்டுருவீங்களா? வந்து சொல்ல சொல்லுமா, போய் கூட்டு வா. என்ன டாக்டர், யோ போயா. என்ன வாயா போயான்றீங்க? நீங்க டாக்டர், நான் கோட்ரு. நீங்க அந்த பக்கம் என்னங்க, நான் இந்த பக்கம் தேன்றேன். என்ன நீங்க அந்த பக்கம் தேனிட்டு வரீங்களா, நான் இந்த பக்கம் தேனிட்டு வரேன். 1 2 3 4 என்னங்க கூட்டிட்டு வரேன் மச்சான். என்ன சார், தலையை ஏன் மூடிக்கிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, என்னங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 டேய், ஏந்துடா. டேய் ஏந்துடா. டேய் ரோஜா, ஏந்துடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்டி அடிக்கிற? உனக்கு எல்லாம் எப்படிடா தூக்கம் வருது? சொந்த மச்சான் லாக்அப்ல இருக்காரு, அவரை போய் பாப்போம், அவரை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு மனசுல ஏதாவது நினைப்பு இருக்கா? இதுக்கெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணியாடா நீ? ஒரு சிறு துரும்பியாவது எடுத்து போட்டுப்பியாடா நீ? என்னடா பாத்துட்டு இருக்க? ஏதாவது வருத்தம் இருக்கா உனக்கு?
ஹேய், இதுல வருத்தப்பட என்னடி இருக்கு? அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா? நாட்டுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரை பார்த்து மரியாதை கொடுக்கறதுக்கு கொழுப்பு எடுத்து போய் மாட்டிருக்காரு. நீ அண்ணனை பத்தி தப்பா பேசாத. உண்மையை தாண்டி சொல்றேன். கட்டின பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாம வேற ஒரு பொண்ணுக்காக அலைஞ்சா இதாண்டி கதி. டேய், அத பத்தி எல்லாம் நீ பேசாத. அதெல்லாம் அவரோட லைஃபோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ஏண்டி என்கிட்ட வந்து கேக்குற? மச்சானா பாத்தீங்களா மலவாள தோப்புக்குள்ளன்னு ஏண்டி என்கிட்ட வந்து கேக்குற? ஏற்கனவே எங்க அக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைச்சான். அப்புறம் பூமிகாவை ஏமாத்தி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சான். அதுக்கு உண்டான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நீ பாரு, எனக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்தா, என் அண்ணனுக்கு ஒரு நல்ல மச்சானா இருந்தா, அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்டுப்பாளாடா. அவளுக்கு குளிர் விட்டு போச்சுடா. நெஞ்சில சுத்தமா பயம் இல்லாம போச்சு. அதனாலதான் உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு என் அண்ணனை அரெஸ்ட் பண்றதுக்கு அவளே ஆர்டர் போட்டிருக்கா. இங்க பாரு, எனக்கு தெரியாது. இப்பவே நீ உன் அக்கா கிட்ட போய் சண்டை போடுற. உன் அர்ச்சனா கிட்ட சொல்லி என் அண்ணனை ரிலீஸ் பண்ண ஆர்டர் போட சொல்ற. இது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோயே, உன் பொண்டாட்டியாவே நான் இருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்டி. இப்போ நீ அப்படிதான் இருக்க. என் அக்கா கிட்ட நியாயம் இல்லாத ஒரு கோரிக்கையை நான் எடுத்துட்டு போக மாட்டேன். அப்படியே போனாலும் என் அர்ச்சனா அக்கா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏய், நான் சொல்றத கேளுடா. ஏய் சீப்ப. ஏய் தூங்குறவனை எழுப்புனா அடுத்த ஜென்மத்துல நீ கழுதியை தாண்டி போறப்ப. டேய், நீ இந்த ஜென்மத்திலே கழுததான்டா. சுப்ரியா பூமிகா, எந்திரி பூமிகா, எந்திரி. சுப்ரியம்மா, சுப்ரியம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. என் மச்சானை காப்பாத்துங்கம்மா. நீங்க நல்லா இருப்பீங்க. இங்க பாருங்க, அவர் தெரியாம தப்பு பண்ணிட்டாருமா. உங்க கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் அவர் ஒழுங்கா தான் இருக்காரு. இத்தனை நாளைக்கு அப்புறம் எதுக்காகமா மச்சான போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்தீங்க சொல்லுங்க. அம்மா அம்மா, தயவு செஞ்சு அவரை காப்பாத்துக்கம்மா. அவர் இனிமே உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாருமா. தயவு செஞ்சு அவரை வேலையை விட சொல்லுங்க. தெரியாம தப்பு பண்றவரை மன்னிக்கலாம், ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவரை விடவே கூடாது. இத்தனைக்கும் அவர் ஒரு டாக்டர். ஒரு டாக்டர்னா எவ்வளவு பொறுப்பான ஜாப் தெரியுமா? உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட எப்போ அன்பா நடந்துக்கிறது தான் ஒரு டாக்டரோட வேலை. அப்படிப்பட்ட தொழில் செய்யறவரு எனக்கு கல்யாணமே ஆகலன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைச்சவரை நான் என்ன சும்மா விட்டுருவேனா? உன்னை ஏமாத்திட்டு இருந்தா நீ சும்மா விடுவியா? சுப்ரியம்மா, அன்னைக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டாருமா. இப்ப எல்லா தப்பையும் உணர்ந்துட்டாரு. அவரை நீங்க இப்ப தண்டிக்கிறது ஒரு செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி. இது பாருங்க, எனக்காக தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு வெளியே விட சொல்லுங்க. அவரு நிச்சயமா திருந்துட்டாரு சுப்ரியம்மா. திருந்துட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் என்னைக்கும் திருந்த மாட்டாரு. இப்ப லாக்அப்ல இருக்கிறதுனால சும்மா திருந்தின மாதிரி நடிக்கிறாரு. அந்த நடிப்பெல்லாம் பார்த்துட்டு நீ ஏமாந்துறாத. ராஸ்கல், என்ன எத்தனை முறை அடைய பார்த்தான் தெரியுமா? மை குட்னஸ், நான் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டேன். இல்லனா இந்நேரத்துக்கு என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். நீ கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணான் தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? ஐயோ, பழசெல்லாம் பேசுறீங்கம்மா. என் மச்சான் பச்சை புள்ள மாதிரி. அவரு தெரியாம தான் தப்பு பண்ணிட்டாரு சுப்ரியம்மா. அவர் பண்ண தப்புக்காக நான் உங்க இங்க பாருங்க, அவரை நீங்க மன்னிக்கலனா அவரு ஜெயிலே செத்து போயிடுறாரு சொல்றாருமா. அவரு செத்துட்டாருன்னா என் பிள்ளைக்கு அப்பா இல்லாம போயிடுமா. உங்களுக்கு எதுக்குமா அந்த பாவம்? நீங்க பாருங்க, தயவு செஞ்சு அவரை வெளியே விட சொல்லுங்கம்மா. நோ பூமிகா, நோ. அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட இனிமேல் வாபஸ் வாங்க முடியாது.
அதுக்கு என் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இனிமே நீ என்கிட்ட பேசுறதும் வேஸ்ட். ப்ளீஸ் நீ கிளம்பு. ஏன் நிக்கிற? கிளம்பு. சரி, நான் இப்ப போறேன். ஆனா நீங்க கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்கம்மா. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது தான் நியாயம். அவரை மன்னிச்சு வெளியே விட்டுருங்கம்மா. மறுபடியும் அவர் உங்களை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். சாரி பூமிகா, நான் ஒரு டாக்டர். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இப்போ உன் மச்சானுக்கும். பாத்தியா, நியூஸ் பேப்பர்ல கூட அவர் ஃப்ராடுன்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் கிளம்பு. முத்து, மாமா. ரோசா இன்னும் சாப்பிட வரல, நீ போய் கூட்டு வா. இல்ல மாமா, நாம சாப்பிடலாம். சொன்ன கேள்றா, போ கூட்டு வா. போ. வேணாம் மாமா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொன்ன செய்வியா இல்லையா? போடா போய் கூட்டு வாங்குறேன். பாவம் என்ன நீ. ரோஜா, வா வந்து சாப்பிடு. ஏன் கோவமா இருக்க? மாமா கூப்பிடுறாரு, வா வந்து சாப்பிடு வா. நான் யாரா உனக்கு? என் பொண்டாட்டி. என்னது இது? டிஃபனை கொண்டு போய் இது கூட்டி விடு போ. என்ன விளையாடுற நீ? யாரா விளையாடுறா? நீதான் விளையாடுற. இந்த வீட்ல என்ன பொண்டாட்டி மாதிரியா நடத்துற? இந்த தலகாணி மாதிரி தானே என்ன நடத்திட்டு இருக்க. நான் வர மாட்டேன் போ. நான் சொல்றது நீ கேட்கல, நீ சொல்றதும் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். போய் எல்லார்கிட்டயும் போய் சொல்லு போ. இப்ப நீ வர போறியா இல்லையா? நீ இப்ப இங்க இருந்து போக போறியா இல்லையா? நான் போறேன். போ. ஏன் நின்னுட்டு இருக்க? போய் எல்லார்கிட்டயும் போய் சொல்லு போ. ச்சே. என்ன முத்து, ரோஜா சாப்பிட வரல? அவ கடற்கரை விடுங்க. என்னப்பா அது? வீட்ல ஒருத்தர் சாப்பிடாம இருக்கும்போது மத்தவங்க எப்படி சாப்பிடுறது? அவளுக்கு பசிச்சா அவ வந்து சாப்பிட போறா. அவ சாப்பிடலங்கிறதுக்காக நாம பசியோட இருக்க முடியுமா? நாம பசியாருவோம். ஏ ரமாமணி, ரோஜா இல்லன்ற தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்கியா? நீ ரோஜாவை பார்த்தா எப்படி பயப்படுவேன்றது எனக்கு தெரியாது. இந்த காட்டரிய ஒழிக்கணும். சரி முத்து, ரோசா ஏன் சாப்பிட மாட்டேங்குதா அத சொல்லு. அக்கா மதன் மச்சான அரெஸ்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, அக்கா மதன் மச்சான அரெஸ்ட் பண்ண சொல்லும்போது நான் எதிர்த்து கேட்டிருக்கணுமா? மதன் மச்சான ரிலீஸ் பண்றதுக்கு அக்கா கிட்ட நான் கேட்கணுமா? நான் கேட்டதா வந்து சாப்பிடுவாளாம். எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? மதனை அரெஸ்ட் பண்ண சொன்னது என்னோட கடமை. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது குடும்ப விஷயம். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. போய் பேசி கூப்பிட்டுட்டு வா. அக்கா, அவதான் தேவையில்லாம குட்டையை குழப்பிட்டு இருக்கானா? விடுங்கக்கா, அவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. நீங்க சொல்றன்றதுக்காக மறுபடியும் நான் கூப்பிடுறேன். டேய் முத்து முத்து, நீ இரு, நீ போவாத. அர்ச்சனா போகட்டும். அர்ச்சனா, நீ போய் கூட்டு வா. ஏன்னா அவளுக்கு வேற யாரும் விளக்கி சொல்றதை விட நீ கரெக்டா சொன்னீன்னா புரிஞ்சுக்கிடுவா. சரி மாமா, நீங்க சொல்றதுனால போறேன். சாம்பார் ஊத்தருங்க. என்ன ரோஜா, சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாமே? சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காருது? வா வந்து சாப்பிடு. என்ன நாடகம் ஆடுறியா? அந்த பக்கம் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன சாப்பிட கூப்பிடுற மாதிரி நாடகம் ஆடுறியா? உண்மையிலேயே நான் நடிக்க தான் செய்றேன். உன்னை சாப்பிட கூப்பிடுறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. நீ பட்டினியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இப்படியே இரு, சாப்பிடவே சாப்பிடாத. நம்மள சாப்பிட சொல்லிட்டா, அப்புறமா வந்து சாப்பிடுறலாம். அக்கா, ஏன்க்கா போய் சொல்ற?
அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பசிச்சா சாப்பிட போறா. நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. அக்கா அக்கா பூமிகா அக்கா என்னாச்சு? ஐயோ பூமிகா எழுந்துரு, என்னாச்சு? வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? அக்கா அக்கா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? அக்கா அக்கா என் புருஷனை ஜெயில இருந்து நீங்க தான் வெளியே கொண்டு வரணும்க்கா. சுப்ரியாவோட அம்மா அப்பா மதனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மதனை அரெஸ்ட் பண்ணலாமான்னு இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அவர் தப்பு செஞ்சிருந்தா அவரை அரெஸ்ட் பண்ணுங்க நான் தான் சொன்னேன். இப்ப நானே வெளில விட சொன்னா எப்படி? அக்கா அவர் பண்ண எல்லாமே தப்புதாக்கா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆனா சுப்ரியா கொடுத்த புகார்னாலதான் அவர் இப்ப உள்ள இருக்காரு. கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போச்சுன்னா கண்டிப்பா என் புருஷன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அக்கா அக்கா தயவு செஞ்சு எப்படி இந்த புருஷனை காப்பாத்துங்க. பூமிகா, தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். மறுபடியும் இந்த மாதிரி தவறு பண்ண அவங்களுக்கு தைரியமே வராது. அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்டவங்க மேலும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. சட்டம் மதனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கும்.